உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாட்சியின் அன்பான வணக்கம். இப்ப சின்ன குழந்தைங்கள நான் பேசுற கதைய எல்லாமே நல்லா கேட்டுட்டு, நல்லா இருக்கு, பாட்டி சொல்ற கதை நல்லா இருக்கு, மனசுக்கு பிடிக்குது, பக்கத்திலேயே இருந்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரு நீங்க சொல்றது ஓரளவுக்கு எங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அப்படின்னு நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள நாங்கெல்லாம் பத்ராளியம்மன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது, அதனுடைய கதை என்னன்னா, ஆரவல்லி, சூரவல்லி கோட்டை. அந்த கோட்டையில 2 பேரும் ஆ ஆண்டு ஆண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆரவல்லி, சூரவல்லின்னு 2 பேத்தையும் இது பண்ணி, அங்க அம்மன் அங்க இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி, ஆ எல்லாவுடைய அசுரர்களை எல்லாம் இது பண்ணி, வதம் பண்ணி, அந்த பத்ராளியம்மன் அந்த இடத்துல பவானி ஆற்றங்கரை ஓரத்தில் நல்லா வீற்றிருந்து, நல்லா எல்லாத்துக்கும் அந்த சுற்றி வர மக்கள்கிட்ட எல்லாம் நல்லா ஒரு எந்த நோவு நொடி இல்லாம, அ அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு போற மாதிரி, சாமி அந்த அளவுக்கு நல்லா எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்கு புடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பத்ராளி அம்மன் போது, அது ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கும், அந்த சாமி. காட்டுக்குள்ளன்னாலும், அங்க உள்ள போனோம்னாலே நல்ல ஒரு மனசுக்கு ஒரு தெம்பும், திருப்தியும் இருக்கும். ஆனா, அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்க போனா யாரும் நைட்ல தங்கக்கூடாது. தங்குனா வயிறு வீங்கிக்கும். அப்படின்னு எல்லாம் அந்த டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க. அங்க போனனால தான் உங்களுக்கு யாராச்சும் ஜென்ஸ் எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் போனாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வயிறு வீங்கிக்குமாமா, அந்த காலத்துல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயோ! ஆளுங்க ஆ போனாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வயிறு வீங்கிக்கும். பொம்பளைங்க எல்லாம் போனாங்கன்னா, ஆ சாமி ஏத்துட்டு இது பண்ணும். அந்த மாரி ஆரவல்லி, சூரவல்லின்னு அவங்க அரசாட்சி செய்யும்போது, அதனுடைய சாபம் தான் அங்க அந்த ஆளுங்கள எல்லாம் வர விடாம செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பல்லாம் நல்லா எல்லாருமே நல்லா கும்பிட்டு சாமியோடைய அ இந்த அவங்களுடைய பெருமையும், வாழ்க்கை வரலாறும் நல்லா எல்லா இடத்துலயும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பரவி, அந்த சாமிக்கு ஆடியில ஆடி வெள்ளிக்கிழமையில ஆடியில தான் அந்த சாமிக்கு அ குண்டம் வைப்பாங்க. குண்டம் வச்சு, அந்த குண்டத்துல நாங்கல்லாம் வருஷமானா போய் குண்டத்துல இறங்கி சாமி கும்பிட்டு வருவோம். நல்லதே நடக்கும், நல்லதே இது பண்ணுவோம். நாங்க இப்போ ஒண்ணு வேண்டிக்கிட்டோம்னா, அந்த இது நடந்துச்சுன்னா, வருஷமும் போய் சாமி கும்பிட்டு வருவோம். நாங்கல்லாம் போன காலத்துல எல்லாம் அவ்வளோக்கா கூட்டம்னா, ஒரு 500, 1000 பேரு. அவ்வளோ கூடவும் வராது. ஆனா இப்பல்லாம் 1,00,000, 1,50,000 பேர் வர்றாங்க. அந்த குண்டம் மிதிக்கிறதுக்குன்னு எல்லா ஊர்ல இருந்து எல்லாம் விடிய விடிய இருந்து, அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. பத்ராளியம்மன் சக்தி வாய்ந்தது. நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு தீய சக்தியும் அண்ட விடாம, இந்த பக்காசுரன் சிலை இருக்குது. 2 சிலை இருக்குது. பெருசு ஒண்ணு, சின்னது ஒண்ணு. அப்புறம் ஒரு குழந்தை, ஒரு அம்மா. ஆ யாரு வந்தாலும் அந்த குழந்தையும், அம்மாவும் நேசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நேசிக்கணும். அப்படின்ற மாதிரி இவங்க காவல் தெய்வமா யார் வந்தாலும் நம்ம உங்கள எல்லாம் எதுவும் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்ற மாதிரி பீமனும், ஆ பத்மாசுரனும் அங்க இருக்காங்க. ஒரு அருவாள் பெருச வச்சு. அப்போ நாங்க இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய சிலையா இருந்துச்சு. ஆனா ஒரு சிலை சிலரம் அடிச்சனால, அது உடைஞ்சு போனனால, அத எடுத்துட்டு குட்டியா பண்ணிட்டாங்க. அது பெருசு ஒண்ணு இருக்கு. இப்ப குட்டியா ஒண்ணு அத மறுபடியும் வெட்டி அத துண்டு துண்டா தூக்கி வீசி எறியாம, அத ஒரு குட்டியான ஒரு சாமியா செஞ்சு வச்சிருக்காங்க. சின்னப்பல்லாம் நாங்க அப்படி நடந்தே போவோம், நடந்தே வருவோம். அப்பல்லாம் பஸ்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நடந்து போவோம், நடந்து வந்துருவோம். அப்படி கோயிலுக்கெல்லாம் போயி, அந்த ஆத்துல எல்லாம் குளிச்சு, அங்க போனாலே ஒரு நல்லா இருக்கும். ஒரு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போனா இப்பதான் அன்னதானம் எல்லாம் நடக்குது, எல்லாம் பண்ணுது. முன்னெல்லாம் சாப்பாடு கட்டி கொண்டு போயிருவோம். போய் சாமி அங்க ஆத்தோரத்துல விநாயகர் ஒரு கோயில் இருக்கும். அப்புறம் இந்த பாம்பு சாமி எல்லாம் இருக்கும். நாகர் நாகர் ஒரு சாமின்ட்டு அங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த விநாயகரை எல்லாம் கும்பிட்டுட்டு